ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குருவாரின் நல்வாழ்த்துக்கள். 23 மார்ச் 2023 இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி: எந்த திறமை சுலபமாக அல்லது சகஜமாக வந்துவிடும்? சகஜமாக வந்துடும். பாபா சொல்றாரு, ஆத்மா அபிமானி ஆனீர்கள் என்றால், ஆத்மா அபிமானியாக ஆனீர்கள் என்றால் பழைய உலகத்திலிருந்து உறவுகளை துண்டிக்கக்கூடிய மற்றும் புதிய உலகத்துடன் இணைக்கக்கூடிய திறமையாக வந்துவிடும். ஆத்மா அபிமானியாக ஆனீர்கள் என்றால் பழைய உலகத்திலிருந்து உறவுகளை துண்டிக்கக்கூடிய மற்றும் புதிய உலகத்துடன் இணைக்கக்கூடிய திறமை வந்துவிடும். இரண்டாவது கேள்வி: இன்றைய முரளியின் பாடலின் அர்த்தம் என்ன? பாபா இன்னைக்கு சொன்ன முரளியினுடைய பாட்டனுடைய அர்த்தம் நினைக்கணும். பாபா சொல்றாரு, உலகத்தின் தாய் தந்தை, நண்பர்கள், உறவினர்கள் ஆகியவை அனைவரையும் விட்டுவிடுங்கள். உலகத்தில் உள்ள தாய் தந்தை, உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைவரையும் விட்டுவிடுங்கள். மேலும் தங்களுடைய புத்தியோகத்தை சிருஷ்டியின் படைப்பவரான தங்களது உண்மையான தாய் தந்தை மீது செலுத்துங்கள். இதுதான் முரளியினுடைய பாடலுடைய அர்த்தமாகும். மூணாவது கேள்வி: எந்த தொழில் குழந்தைகளுடையது ஆகும்? எந்த தொழில் குழந்தைகளுடையது ஆகும்? அனைவருடைய புத்தியோகத்தையும் தந்தையுடன் இணைக்க வேண்டும். அனைவருடைய புத்தி யோகத்தையும் தந்தையுடன் இணைக்க வேண்டும். இந்த தொழில் குழந்தைகளுடையது ஆகும். நாலாவது கேள்வி: எதற்கு இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது? பாபா சொல்றார், தேவதைகளின் தோற்றம் மற்றும் குணம், மனிதர்களின் தோற்றம் மற்றும் குணம், இவற்றுக்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. அஞ்சாவது கேள்வி: பிராமணர்களுடைய வேலை என்ன? என்ன வேலை பிராமணர்களுடைய வேலை? பிராமணர்களுடைய வேலை அனைவருக்கும் ஞானத்தை கூறி நேரில் பாபாவிடம் அழைத்து வருவதாகும். பிராமணர்களுடைய வேலை அனைவருக்கும் ஞானத்தை சொல்லி நேரில் பாபாவிடம் அழைத்து வருவதாகும். ஆறாவது கேள்வி: எப்பொழுது ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்கும்? எப்பொழுது ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்கும்? சதா பிஸியாக இருக்கக்கூடிய வியாபாரி ஆகிவிட்டால் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்கும். ஏழாவது கேள்வி: எப்பொழுது எக்ஸ்ட்ரா குஷி இருக்கும்? ஒருவேளை கவனம் கொடுத்து எந்த ஒரு பொருளையும் மிச்சப்படுத்தினீர்கள் என்றால், ஒருவேளை கவனம் கொடுத்து எந்த ஒரு பொருளையும் மிச்சப்படுத்தினீர்கள் என்றால், மிச்சப்படுத்தியதின் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த மிச்சப்படுத்தியதனுடைய எக்ஸ்ட்ரா குஷி இருக்கும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், தூய்மையில் முதல் நம்பரில் டேஷ் இருக்கிறார்கள், இரண்டாம் நம்பரில் டேஷ் இருக்கிறார்கள். தூய்மையினுடைய முதல் நம்பரில் தேவதைகள், இரண்டாம் நம்பரில் சன்னியாசிகள் இருக்கிறார்கள். இரண்டாவது, தந்தை வந்து உங்களுக்கு டேஷ் டேஷில் வருவதற்கான வழியை கூறுகின்றார். தந்தை வந்து உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியில் வருவதற்கான வழியை கூறுகின்றார். மூன்றாவது, டேஷ் புத்தியில் உள்ளது என்றால் டேஷ் ரூபமான தந்தையும் நினைவில் இருப்பார். மரம் புத்தியில் உள்ளது என்றால்
விதை ரூபமான தந்தையும் நினைவில் இருப்பார். 4வது, முடிந்தவரை சேவையில் டேஷ் ஈடுபடுத்த வேண்டும். முடிந்தவரை சேவையில் டேஷ் ஈடுபடுத்த வேண்டும். முடிந்தவரை சேவையில் நேரத்தை ஈடுபடுத்த வேண்டும். 5வது, முதல் முக்கியமான விஷயம் டேஷ் ஆகும். முதல் முக்கியமான விஷயம் ஆத்மா அபிமானி ஆகுவது ஆகும். 6வது, டேஷ் சம்பந்தங்களும் ஒரு பாபாவிடம் இணைத்து டேஷ் விடையளிக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். அனைத்து சம்பந்தங்களும் ஒரு பாபாவிடம் இணைத்து மாயாவிற்கு விடையளிக்கக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். 7வது, டேஷ் இல்லாமல் இருக்க முடியாது. முயற்சி இல்லாமல் இருக்க முடியாது. 8வது, டேஷ் பதவி சோழி போன்ற பதவியாகும். டேஷ் பதவி சோழி போன்ற பதவியாகும். பிரஜா பதவி சோழி போன்ற முயற்சியாகும். பிரஜையா மாறக்கூடிய பதவி. பாபா சொன்னார் இல்லையா, பிரஜை ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும். 9வது, டேஷ் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். டேஷ் டேஷ் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். டேஷ் முகம் டேஷ் போல இருக்கும். ஆத்மா அபிமானிகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தேக அபிமானிகளின் முகம் பிணம் போல இருக்கும். யார் ஆத்மோனர் இருக்காங்களோ அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. தேக அபிமானத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய முகம் பிணம் போல இருக்கும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.